வருகிறது. ஒவ்வொரு மனசுக்கும் வசந்தம் இருக்கிறது. வாழ்க்கையின் ஒரு கையில் சிறகு, வாழ்க்கையின் மறு கையில் விலங்கு. வாழ்க்கையின் ஒரு கையில் சிறகு, வாழ்க்கையின் மறு கையில் விலங்கு. எது வேண்டும் நம் தேர்வு, நம்பிக்கைதான் நம் வாழ்வு. ஒவ்வொரு மலருக்கும் வசந்தம் வருகிறது. ஒவ்வொரு மனசுக்கும் வசந்தம் இருக்கிறது. போராட்டம் மழையாக தூறியது. விதைகளின் போராட்டம் இலையாக மாறியது. ஓடுகிற நீரில்தான் மின்சாரம் உண்டாகும். ஓயாத வாழ்க்கைதான் ரோஜா பூச்செண்டாகும். வாழ்க்கையின் ஒரு கண்ணில் சிரிப்பு, வாழ்க்கையின் மறு கண்ணில் தவிப்பு. எது வேண்டும் நம் தேர்வு, நம்பிக்கைதான் நம் வாழ்வு. ஒவ்வொரு மலருக்கும் வசந்தம் வருகிறது. ஒவ்வொரு மனசுக்கும் வசந்தம் இருக்கிறது. வாழ்க்கையின் ஒரு கையில் சிறகு, வாழ்க்கையின் மறு கையில் விலங்கு. வாழ்க்கையின் ஒரு கையில் சிறகு, வாழ்க்கையின் மறு கையில் விலங்கு. எது வேண்டும் நம் தேர்வு, நம்பிக்கைதான் நம் வாழ்வு. ஒவ்வொரு மலருக்கும் வசந்தம் வருகிறது. குடும்பம் நடத்துற பொம்பளைக்கு தான் தெரியும். உங்களுக்கு எங்க தெரிய போகுது? நேர்மையா இருக்கிறது தப்பா? அவன் ஊர் உலகத்துல கண்ணுக்கு தெரியாம எம்பிட்டு சம்பாதிக்கிறானுங்க. நேத்து ₹1 பல்லு கட்டி நிக்கிறீங்க. கிடைச்ச சரி யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? கிடைச்ச வரைக்கும் ஆதாயம் இருக்க வேண்டியது தானே. இப்படி நேர்மன்னு அடிச்சுட்டு நிக்கிறீங்களே, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க என்னத்த சாதிச்சீங்க? இந்த ஓட்டிட்டு இருக்கீங்களே, இந்த ஆட்டோ உங்களால சொந்தமா வாங்க முடிஞ்சுதா? இல்ல இருக்கிற வீட்டை தான் உங்களால சொந்தமா வாங்க முடிஞ்சுதா? அம்மா, அப்பாவை திட்டாம உன்னால இருக்கவே முடியாதா? அவர் அப்படிதானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏமா அவரை பத்தி சொல்லி சொல்லி காட்டுற? என்ன செய்யறது? பெட்ரோல் விலை ஏறி போச்சு. கையில கிடக்கிற காசுல பெட்ரோல் போடவே சரியா. உங்களை யார் மீட்டர் போட்டு ஓட்ட சொன்னது? மத்தவங்க மாதிரி பிளாட் கணக்குல ஓட்ட வேண்டியது தானே? அம்மா, அது பிளாட் ரேட் இல்லம்மா, பிளாட் ரேட். ஏதோ ஒரு கன்றாவியம்மா. அவன் மீட்டர்ல சூட வச்சு தொழில சூடு பிடிக்க வைக்கிறான். இவரு என்னடா நேர்மை நியாயம்னு பேசிக்கிட்டு சரியான ஏமாந்த சோனகிரியா இருக்காரம்மா. வயசு 12 பொண்ணுங்க இருக்கீங்க. உங்க கல்யாணத்துக்காக 4 காசு இவர் சேர்த்து வச்சிருக்கார சொல்ல. இப்படி கொடுங்க, எதுக்கு காமிக்கணுமோ அதுக்கு காமிக்க மாட்டீங்க. வண்டி டயரு உட்கார ஷீட்டு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு இருப்பீங்க. என்னங்க பிடிங்க. பெத்த பிள்ளைங்களுக்கு காசு பணம் சேர்க்கறது ஒன்றும் பெரிய சொத்து இல்லம்மா, நல்ல குணத்தையும் சொல்லி கொடுக்கறதும் பெரிய சொத்து தான். அந்த வகையில அப்பா கட்டி கக்குற நேர்மை இருக்கே, அதுவே எங்களுக்கு பெரிய சொத்து தான். உனக்கு புரியுது, இவளுக்கு புரியலையா? நீங்க பேசாதீங்க. சரி கொண்டா, நீ எதையாவது பேசிட்டு இருப்ப.
மா என்னம்மா இங்க வா, இங்க வா. இந்தம்மா 200, கரண்ட் பில்லுக்கு, 500, மளிகை கடைக்கு, 1500, வாடகைக்கு, 200. பாலுக்கு. அவ்வளவுதாம்மா. இந்த கேபிள் டிவி மறந்துட்டியம்மா. கேபிள் டிவியை மறக்க முடியுமா? இந்தா. அக்கா என்னப்பா? எனக்கு 100 ரூபாய் வேணும். எதுக்குப்பா உனக்கு 100 ரூபாய்? ட்ரெஸ் எடுக்கணும்க்கா. ஏன் இருக்கிற ஷர்ட் எல்லாம் என்னாச்சு? பாதிக்கு மேல கிழிஞ்சு போச்சுக்கா. டேய் முதல்ல பட்டனை போடுறா. துளசி கட்ட மட்டும் புதுசு புதுசா ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. அப்ப எனக்கு டேய் அக்கா காலேஜ் போறடா, அவளுக்கு நிறைய ட்ரெஸ் தேவைப்படும். ஊர் சுத்துற உனக்கு எதுக்குடா புது புது ஷர்ட்? நானும் நோட் பண்ணிட்டு தான் வரேன். காலையில போற, தினமும் நைட்டு ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வரேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா இல்ல. எப்படா நீ உருப்பிட போற? பணமும் தர முடியாது, ஒண்ணும் தர முடியாது. போடா வெளியா. அக்கா ஏன்க்கா என்ன இப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கா? திட்டும்போது மூஞ்ச கண்ணால பாத்திருக்கியா? இந்தா பாரு. அக்கா உனக்கு என்னம்மா வேணும்? புது ட்ரெஸ்ஸா? இல்லக்கா, அது வந்து காலேஜ் ஃபீஸ் கட்ட இன்னைக்கு லாஸ்ட் டேட். ஃபீஸ் தானே, அதுக்கே இப்படி பயந்து பயந்து கேக்குற? நீங்களா அப்படி பயப்படுறத பார்த்தா பாக்குறவங்க என்ன ராட்சசின்னு நினைக்க போறாங்க. எவ்வளவு வேணும் சொல்லுமா? 3000 ரூபாய்க்கா. ம். இந்தா புடி, காட்டிட்டு ரெசிப்ட் வாங்கிட்டு வா. சரிக்கா. காலேஜ் முடிஞ்சது நேரா வீட்டுக்கு வந்துரு. அக்கா ம். எக்ஸ்ட்ரா 100 ரூபீஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ். ஆசா வரேன். துளசி சீக்கிரமா, சீக்கிரம் வா. வந்துட்டேன்க்கா. அம்மா போயிட்டு வரேன். வரோம்மா. போலங்கக்கா. சாமி வேண்டிக்கிட்டியா? நல்லா வேண்டிக்கிட்டேனே. இன்னும் நல்லா வேண்டிக்கோ. ஏன் இன்னைக்கு 2 பேரும் ஹெல்மெட் போடாம போறோம். அக்கா. அகிலா அகிலா, ஐயோ டிஃபன் பாக்ஸ் கூட வாங்காம போயிட்டாளே. மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியலையே. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. அப்படியா? எப்பமா? அம்மா இந்த வாட்டி கண்டிப்பா வரணுமா? போன தடவை மாதிரி ஏமாத்திடக்கூடாது, சரியா? அப்புறமா அங்க கோயம்பேடு கிட்ட ரோடெல்லாம் நோண்டி போட்டிருக்கான். நான் வேணா வந்து கூட்டிட்டு போயிருவா? எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லைம்மா. அப்படியா? பார்த்து வந்துருவியா? ஆமாம்மா, உன் கையால சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. ஆமாம்மா, நாக்கெல்லாம் செத்து போச்சுமா. அப்புறமா ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது. நான் ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு கூப்பிடுறேன், சரியா? கண்டிப்பா வரல. என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? தங்கச்சி காலேஜ்ல ட்ராப் பண்ணிருக்கோம். சரி, அவளுக்கு இன்னைக்கு ஏதோ எக்ஸாம்னு சொன்னா, சரி அதான் ட்ராப் பண்ணலான்னு பண்ணிட்டு இருந்தேன்.
பேச்ச பத்தியா? என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? என் வண்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தான் சொல்லு, என்னையா என்ன பிரச்சனை? நீதானே ஐயா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? 2 பேர் தனியா வந்தாங்கன்னா அது ஐயோ பேக் எல்லாம் கீழே விழுந்துருக்கு. செல்போன் நீ வாங்கிருவியா? சொல்லியா? ஸ்டாண்ட் 2 கேர்ள்ஸ் தனியா வந்துடக்கூடாது. பார்க்க கொஞ்சம் அழகா இருந்தா நேரா வந்து மோதிடுவீங்க. நீ எல்லாம் என்ன நினைப்ப வரான்னு எனக்கு தெரியாது. என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்க? இவனெல்லாம் போலீஸ்ல போய் சொல்லணும் சார். அடியத படிச்சா இல்ல ஹாஸ்பிடல் போணுமா? forget it விட்டு ஐயா இவனெல்லாம் விடக்கூடாது. இவனெல்லாம் விடவே கூடாது. எப்படிங்க விட முடியும்? இது பாருங்க உங்க ஃபோன் இது உடஞ்சிருந்தா கொடுக்கணும். இது கொடுத்தாங்க எவ்வளவு காஸ்ட்லி ஃபோன். பரவாயில்ல நீங்க இது மூலம் போங்க. பாக்குறாங்க பாருங்க பேக் எல்லாம் கீழே விழுந்துருக்கு. எப்படிங்க? நீங்களே போங்க எல்லாரும் போகாது. இந்த விஷயம் நியாயம் கேட்க முடியவே கூடாது. இந்த பேக்ல இருக்கிற பொருள் ஏதாவது உடஞ்சிருந்தா ஐயோ பர்ஃபியூம் பாட்டில் பாய்சனா வெரன்ஷாவா? மிஸ்டர் புடுங்கறாங்க இந்த மிஸ்டர் பாட்டில் உடஞ்சா நீ குடிப்பியா? ஹலோ மிஸ்டர் அங்க ஒரு கழுவி ரோடு கிராஸ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க அங்க போய் ஹெல்ப் பண்ணுங்க போங்க ஆமா ஆமா போங்க தயவு செஞ்சு அங்க போங்க கிளவியா சார் இருந்தா போங்க ஹெல்ப் சார் பண்ணுமா? இவங்க எப்ப கிளவியா இருந்து நான் எப்ப வந்து ஹெல்ப் பண்றது? सदाशिवनियरा शङ्करां सुधाकरा भवा मन्दिरां सदाशिवनियरा शङ्करां सुधाकरा भवा मन्दिरां विचारदरुशानां दिशा दिशा विचारदरुशानां दिशा दिशां गुरुब्रह्म विष्णु गुरुदेवमयस्वरायां गुरुब्रह्म गुरुविष्णु गुरुदेवमयस्वरायां என்னடா இன்னைக்கு எங்கேயும் வெளியே போலியா? இங்க அட்டி போட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணுடா மச்சான், தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பிளாக்ல ஒரு டிக்கெட் 1000 ரூபாய் சொல்றான்டா. நான் இன்னைக்கு மேக்னி ஷோ டிக்கெட் எடுக்க போறேன்டா. ஏய் ஏதுடா அவ்வளவு பணம்? தலைவர் படம் பார்க்கணும் முத நாள் அப்படின்னு அக்கா கிட்ட காசு கேட்டேன். உடனே 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்கடா. ஆறா ஏய் இவனுக்கு கிடைச்ச மாதிரி கிடைக்கணும்டா நமக்குலாம் அக்கா. இப்படியே பேசியிருந்தா தலைவர் படத்தை மிஸ் பண்ணுவேன். போயிட்டு வந்து நைட்டு கதையை சொல்லிட்டா பட்டா என்ன விட்டு போறடா. ஏய் கொடுத்து வச்சவன்டா. தலைவர் படத்தை முதல் நாளே பாக்குறான். எனக்கு இப்படி ஒரு அக்கா கிடைக்கலடா. ஏய் அவங்க அக்கா ரொம்ப கண்டிப்பாங்கன்னு நம்ம கிட்ட அடிக்கடி அவன் சொல்லியிருக்காண்டா. அப்படி இருந்தும் அது பணத்தை எங்க திருநின்னு வந்துச்சோ வீட்ல இருந்து செலவுக்கு வச்சிருந்த பணத்தை தூக்கின்னு வந்திருக்கும். அப்படின்னா அவங்க அக்கா பணம் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்றியா நீ? அவனை எப்படியாவது மாட்டி விடணும்டா. அவங்க அக்கா போன் நம்பர் கூட தெரியாதேடா. டேய் அவன் வீட்டு நம்பர் யாருக்காவது தெரியுமாடா? என்ன பண்ணலாம்? பிள்ளையாரப்பா எங்களை விட்டுட்டு அவன் மட்டும் படத்துக்கு போறான். அவங்க வீட்டுல எப்படியாவது தெரிஞ்சு அவனை அடிச்சு துரத்தணும். அவன் பிளாட்ஃபார்ம்ல படுக்கணும். இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அவனை 108 தேங்காய் உடைக்கணும். பிள்ளையாரப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும். அம்மா 9 சுத்து ஆயிடுச்சுமா. என்னோட தானே சுத்தின. நீ எதுக்கு 10 11 சுத்திட்டு இருக்க? கூட 2 சுத்து நல்லாது இதுங்க மனசு இறங்காதான்னு யோசிக்கிறேன். ஏமா நீ சாமி கும்பிட போல இங்கே உட்கார்ந்து இருக்கிற? அதான் என் சார்பில் அம்மாவும் பாட்டியும் வேண்டுறாங்களே, அது பத்தாதா? செவ்வாய் வெள்ளி தவறாம அவங்க வீட்டு பெரியவங்க இந்த ஆத்தா கோயில வேண்டிக்கிறாங்க. அந்த ஆத்தா கண்ணை திறக்க கூடாதா? கண்ணாயிரம் உடையாள் அவ. அவளை இவங்க கல்யாண புரோக்கர் ஆக்கிட்டாங்க. அவளுக்கு கோவம் வராதா? அதான் என் கல்யாணத்துக்கு தண்ணி காட்டுறான். அம்மா நாளைக்கு கவிதாவை பார்க்க வர இடம் நிச்சயம் முடிஞ்சிடும்னு எனக்கு தோணுதுமா. நான் நெய் விளக்கு போட்டிருக்கேன். நீ வேற சுத்தி சுத்தி வேண்டிட்டு இருக்க. கவிதா எங்க? அவன் உள்ளேயே வரல போல இருக்க. மன வருத்தப்பட்டுட்டு உள்ள வராம இருக்கா போல் இருக்கு. எதுக்கு இந்த ஆடம்? ச்சே, கோவில் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம இருப்பாங்களா? சரி நீ சுத்துறத நிறுத்திட்டு போய் அவளை கூட்டு வா போ. சரி. கவிதா என்னடி இது? உள்ளேயே வராம எங்கேயே உட்காந்துட்டு இருக்க? நீ போய் வேண்டிட்டு வா பாட்டி. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, உள்ள வா. நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கேன், என்னை விட. ஏண்டி நாளைக்கு ஒன்னு தானே பொண்ணு பார்க்க வராங்க. இந்த இடம் நல்லபடியா முடியணும்னு வேண்டிக்க. உள்ள வாமா. அச்சோ உன் நச்சரிப்பை தாங்கல பாட்டி. நீ சொன்னபடி வேண்டிக்கிட்டா உடனே அந்த அம்மன் மனம் இறங்கி இந்த வரனை எனக்கு முடிச்சு வைக்க போறாளா? இதோட 1000 வாட்டி கெஞ்சி கேட்டாச்சு.
எனக்கு இந்த சாமி பிரார்த்தனை கோவில் இது மேல இருந்த நம்பிக்கையே போச்சு பாட்டி. தயவு செஞ்சு என்னை விடு. உன் மனசுல எவ்வளவு பாரம் இருக்குன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா இந்த இடம் நல்லபடியா முடியும்னு உங்க அப்பா நம்புறாரு, நாங்களும் நம்புறோம். அந்த நம்பிக்கைக்காவது நீ உள்ள வாமா. ஓ கண்ணு வா. ம் சரி, உனக்காக நான் இன்னைக்கு வேண்டிட்டு. சரி வா. உள்ள வராம என்ன கவி பண்ணிட்டு இருந்த? அம்மா நீயுமா? சரி, இந்த ஜாதகத்தை கையில வச்சுட்டு இந்த நவகிரகத்தை சுத்திட்டு வாயே. நாளைக்கு வரனாவது நல்லபடியா முடியும். அம்மா என்னம்மா இதெல்லாம்? அவ சுத்தட்டும், நீ வா. ம் சொன்னா கேளுமா. எனது அருமை நவகிரகங்களே, நீங்க பூமியை சுத்துறீங்களோ இல்லையோ, ஆனா என்ன மாதிரி பல பொண்ணுங்க உங்களை சுத்துன்னு சுத்துறாங்க. சனி, ராகு, குரு, செவ்வாய் இந்த அத்தனை பேரும் திருமண ஸ்தானமான 7வது இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி என் ஜாதகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா. அதனாலதான் எனக்கு திருமணம் தடைப்படுதான். அதனாலதான் வெறுத்து போய் சலிச்சு போய் என் ஜாதகத்துல இருந்து இந்த 4 கிரகங்களையும் தோர்த்திட்டேன். இப்பவாவது எனக்கு கல்யாணம் ஆகுதான்னு பார்ப்போம். கமலா அவளுக்கு குங்குமம் வச்சு விடு. கவலைப்படாத, நிச்சயமா நாளைக்கு வர இடம் நல்லபடியா அமையும். அதுக்கே கண் கலங்குற, வா போலாம். குழந்தைக்கு எவ்வளவு நல்ல மனசு, இவளுக்கு நல்லபடியா அமைய மாட்டேங்குது. ஐயோ பாட்டி, அழுகையை நிறுத்து. யாராவது பார்க்க போறாங்க. வெளியே வந்து மானத்தை ஏன் இப்படி வாங்குறீங்க? இதுக்கு தான் நான் கோயிலுக்கே வரமாட்டேன்னு சொன்னேன். வாங்க வாங்க 2 பேரும். அந்த ஊர் சுத்தி இன்னும் வீடு திரும்பலையாமா? காலையில போனோம், இப்பதான் வந்தா. எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க துளசி? அட ஏமா, அவ பரீட்சை எழுதலையா? ஏன்? அது வந்து அக்கா, என்னாச்சுமா? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லக்கா, நான் காலேஜ் போனேன். ஆனா ஃபீஸ் கட்ட முடியல. கட்ட முடியலையா? நான் காலையில தானே பணம் கொடுத்துட்டு போனேன். நீ பணம் கொடுத்துட்டு போன, ஆனா காலேஜ் போய் பார்த்தப்போ அதுல பாதி பணம் இல்லக்கா. பேக்ல வச்சிருந்தது எங்கம்மா போயிருக்கோம்? தெரியலப்பா. ஏமா, வாங்கின பணத்தை பர்ஸ்ல வச்சிருந்தா இப்படி நடந்திருக்குமா? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எதுலையுமே கவனம் செலுத்த முடியாம இருக்க. கருத்து பார்த்தாதலுக்கு படிப்பை நம்ம வேண்டி கிடக்கு. இவளுக்கு படிப்பு வேணா ஒண்ணு வேணா, பேசாம வீட்டுல இருக்க சொல்லு. கொஞ்சம் சும்மா இருக்கியாமா? எந்த நேரத்துல எது பேசணும்னு தெரியாதா உனக்கு? இப்ப எதுக்கு இவ அழுதுகிட்டு இருக்கா? பணத்தை ஒழுங்கா வச்சுக்க தெரியல, அழ என்ன வேண்டி இருக்கு? அம்மா கொஞ்சம் சும்மா இரு. துளசி, நீ கொஞ்சம் அழறத நிறுத்துமா. இந்த வேலையை யார் செஞ்சிருப்பாங்கன்னு நல்லா தெரியும். எதுக்குடா எடுத்த? எதக்கா? எதுக்குடா செலவு பண்ண? எதக்கா? அக்கா எக்ஸாமுக்குன்னு வச்சிருந்த ஃபீஸ் எடுத்துருக்கே. நீலாம் ஒரு மனுஷனாடா? ஏதோ தெரியாம செஞ்சிருப்பாமா, விட்டுருமா. நீ கொஞ்சம் சும்மா இருமா. இப்படி நீ இடம் கொடுத்துதான் அவன் கெட்டு போயிருக்கான். டேய், உனக்கு தான் படிப்பும் கிடையாது, ஒரு எழுமும் கிடையாதுல்ல. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க?
நான் ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்கேனே அத போய் இப்படி பண்றியடா திருட்டு ராஸ்கல். டேய் நான் உடம்பையே செருப்பாக்கி இந்த குடும்பத்துக்காக உழைச்சு போட்டுட்டு இருக்கா. அவளை போய் ஏண்டா? விடுங்கப்பா, இனிமே அவங்க கிட்ட பேச பிரயோஜனமே இல்லப்பா, விடுங்க. டேய் வெளிய போடா. போடா. போறேன். நேரம் எங்க தெரியுமா போவேன்? உங்க எம்டி வீட்டுக்கு. ஆழ்வார்பேட்டில தானே வீடு. அங்க போய் உங்க செக்ரட்டரி அகிலாவோட தம்பி தான் நானுன்னு சொல்லுவேன். எங்க அக்கா என்னை வீட்டு விட்டு துரத்திட்டாங்கன்னு சொல்லுவேன். அதோட விட மாட்டேன். நேரா உங்க ஆபீஸ் போய் அகிலாவோட தம்பி நான் தான் சொல்லுவேன். எல்லாரும் அகிலாக்கு எப்படி ஒரு தம்பியான்னு பேசுவாங்க. என்ன மட்டமா நினைக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. 10 பேர் முன்னாடி உன் மான கப்பல்ல பறக்கும். பரவாயில்லையா? வெளியே போட்டுமா? முத்து, சரிப்பா, விட்டுடு. சரி. ஏமா நீ ஏமா அவனை கையெடுத்து கும்பிடுற? இந்த குடும்பத்தை பொறுப்பா நடத்துறது நீ. இந்த தருதல பயல போய் கையெடுத்து கும்பிட்டு இருக்கே. உன்னால என்ன செய்ய முடியும்? போடா, செஞ்சுக்கடா, போடா. பின்ன என்னப்பா, செலவு காசு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறா, தலசி கேட்ட மாட்டேன் எடுத்து கொடுக்குறா. அதான் எடுத்தேன். இப்ப என்ன தப்பு? அப்ப வேண்டாப்பா, உங்க வருமானத்தை மட்டும் நம்பி நம்ம குடும்பம் நடத்த முடியாது. அம்மா சம்பாத்தியமா ஒண்ணு பெருசா இல்ல. எங்களை காப்பாத்துறதுக்காக வீடு வீடா போய் வேலையை பார்த்து பழகிட்டதுனால அந்த வேலையை நிறுத்தாம இன்னும் போயிட்டு இருக்காங்க. இவன் இப்படின்னா தங்கச்சி படிச்சு முடிக்கணும் இல்லையா? அதுக்கெல்லாம் நானும் வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் போக முடியும். அகிலா குடும்பம் ஒரு ஆட்டோக்கார் குடும்பம்னு எல்லாருக்குமே தெரியும். அம்மா வீட்டு வேலை செய்யறவங்க, அதுவும் தெரியும். அதுக்கெல்லாம் நான் கௌரவம் பார்த்ததே இல்லப்பா. ஆனா நான் இப்ப பாக்குறது ஒரு கௌரவமான வேலை. அந்த கௌரவத்தை நான் காப்பாத்தினாதான் இந்த குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும். சார், மிஸ்டர் முத்து, ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? டோன்ட் வாஷ் your dirty linen in public. அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? அழுக்கான உள்ளாடையை பகிரங்கமா அலசாதீங்கன்னு அர்த்தம். நீங்க திருடுங்க, மீண்டும் மீண்டும் திருடுங்க, பெரிய ஸ்மக்லரா வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன்.